இனி நாம ஃப்ரீடம் ரைட்டர்ஸ்னு 2007 வெளிவந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் படத்தை தான் பார்க்க போறோம். அமெரிக்காவில் லாங் பீச்ன்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மோசமான மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு மோசமான பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இளம் ஆசிரியராக வராங்க நம்ம படத்தோட ஹீரோயின். எப்போதுமே கலவரம், பிரச்சனை, துப்பாக்கி சூடு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியராக இருந்து எப்படி அந்த மாணவர்களை அவங்க நல்வழிப்படுத்தினாங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா ஒரு எமோஷனலா கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உண்மை சம்பவம், உண்மை கதை. 1994 இருந்து 96 வரைக்கும் நடந்த இந்த கதை தான் நம்ம பார்க்க போறோம். 1992ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இனவெறி கலவரம் ஏற்படுது. பொதுவாகவே அமெரிக்காவில் ஏகப்பட்ட இனப்பிரிவு இருக்கு. லத்தீன் அமெரிக்கன்ஸ், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், அப்புறம் ஏசியன் சொல்லிட்டு. ஸோ இந்த இனம் முதல் பார்த்தீங்கன்னா லாங் பீச்ன்ற ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய கலவரமாக வெடிச்சு போகுது. திருமுழுக்க துப்பாக்கி சூடு, தீ வைப்பு, ஒரு மாதிரி புகை மண்டலமாக சூழ்ந்து இந்த கலவரத்தில் பல குடும்பங்கள், பல குழந்தைகள், பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த லாங் பீச் அப்படின்ற அந்த கலவர பூமியில பார்த்தீங்கன்னா ஏவான்ற ஒரு பொண்ணு இருக்கிறா. அவள் லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்தவ. ஸோ அவங்க அப்பா அவங்க இனத்துக்காக போராடக்கூடியவர். எப்போதுமே தன்னுடைய பொண்ணுக்காக தற்காப்பு கலைகளை ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பாக்ஸிங்லாம் என்னெல்லாமோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இனத்துக்காக எப்போதுமே நம்ம போராடணும், நம்ம இனத்துக்காக எப்போதுமே குரல் கொடுக்கணும்னு சொல்லலாம் அந்த வயசுலேயே சொல்லி வளர்க்குறாரு. ஸோ இதை பத்தி பெருசா தெரியாது, கொஞ்சம் அறியாத வயசு தான். அப்பதான் முதல் நாள் ஸ்கூலுக்காக ரொம்ப ஆர்வமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப எதிர்த்த வீட்டுல இவங்க இனத்தை சேர்ந்த இவங்களுடைய அங்கிள் தான் போல, என்னமா ஸ்கூலுக்கு போறியான்னு கை காட்டாரு. ஆமா அங்கிள்ட்டு கையை காமிச்சிட்டு இருந்தா அவரை பிடிக்காத சில வன்முறையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவரை இவ கண்ணு முன்னாலே சுட்டு கொண்டுட்டு போறாங்க. இதுதான் அவ வாழ்க்கையில பார்க்கக்கூடிய முதல் கொலை சம்பவம். ஸோ இந்த கொலை சம்பவத்தில் இவருடைய அப்பா தான் அக்யூஷன் சொல்லிட்டு போலீஸ் பொய்யான குற்றம் சாடி அவரை கைது பண்றாங்க. காரணம் அவங்க இன மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு, ஒரு இன தூண்டுதலுக்கே அவர் வழிவகுக்கிறாருன்னு சொல்லி தான் வீடு புகுந்து அப்பாவை கைது பண்ணிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை தலைகளை மாறி போகுது. ஒரு நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கைக்கு கல்வி முக்கியம் இல்ல, போராட்டமும் வன்முறையும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சில நாட்கள் இவ அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க இனத்துக்காக இவங்க கும்பல்ல இவ சேர்க்கப்படுறா. அந்த கும்பல்ல பலருமே இவளை தாங்குறாங்க. ஏன்னா எதிர்காலத்துல நீ எந்த அளவுக்கு அடியும் வலியும் தாங்குறன்னு சோதிக்கிறதுக்காகவா. இப்படி வருடங்கள் உருண்டு போகுது. பெருசா படிப்பு இல்ல, அங்க இங்க பிரச்சனை, கலவரம். ஸோ வெளியே வந்தாலே இன மோதல்கள் தான் நிறைஞ்சு போன இந்த கலவர பூமியில அவ பாய் ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கிறா. அப்போ இவங்களுக்கு பகையா இருக்கக்கூடிய ஒரு இனம் துப்பாக்கியால் அட்டாக் பண்ணுது. அங்கிருந்து தப்பிச்சு வந்த இன்னொரு கும்பல் வழிமறிச்சு இவளை தாக்குறாங்க. இப்படிதான் இந்த லாங் பீச்ன்ற நகரம் முழுவதும் பாத்தீங்கன்னா 3 பிரிவா பிரிஞ்சு பகையை வளர்த்துக்கிட்டே வராங்க. இதனால இளைஞர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சண்டை, பிரச்சனை, பழி வாங்குதல், மோதல்கள்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே இந்த நகரம் முழுவதும் சிக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி கட் பண்ணி இந்த லாங் பீச்ன்ற இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வராங்க. அவங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் எரின். இப்பதான் அவங்களுடைய ஆசிரியர் பணியை தொடங்குறாங்க போல. ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. எங்களுடைய ஹெச்ஓடி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா இங்க இருக்கிற மாணவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பல இனமா பிரிஞ்சு பிரச்சனை, சண்டை, கலவரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கலவரத்துக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் தான் காரணம். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வயசுலேயே ஜெயிலுக்கு, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போயிட்டு தான் இங்க வந்திருக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை கண்காணிக்கிறதுக்காக ட்ராக்கிங் டிவைஸ்லாம் இருக்குமா. அப்பப்போ கூட்டுக்கு போறேன், வாய் தான் போறேன்லாம் போயிட்டு இருப்பானுங்க. ஒரு காலத்துல இந்த பள்ளிக்கூடம் ஒரு சிறந்த பள்ளியா இருந்திருக்கு. ஆனா எப்போ எல்லா மாணவர்களும், எல்லா இனத்தவர்களும் இங்க படிக்கலாம்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிருச்சு. இங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வேற ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க கட்டி பார் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இந்த ஹெச்ஓடி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைச்சிருந்தா நல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், பட் எனக்கு இந்த ஒருங்கிணைப்பு, எல்லா இனமும் சேர்ந்து படிக்கிறாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு சிறந்த கல்வியும் ஒரு ஒழுக்கத்தையும் நான் கத்துக் கொடுக்க ட்ரை பண்றேன்னு சொல்றப்போ அவங்க ஒரு நம்மட்டு சிரிப்பு. இருந்தாலும் இந்த ஜுவல்ஸ், முத்து மாலையெல்லாம் போட்டு வராதிங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலுமே மறுநாளே அவங்க அந்த மாதிரி முத்து மாலை போட்டுட்டு அவங்க கணவர், அவர் பேரு ஸ்காட், 2 பேருக்கும் ரீசனா தான் திருமணம் ஆச்சு. நான் பாக்குறதுக்கு ஒரு டீச்சர் மாதிரி இருக்கிறானா அப்படின்ட்டு கணவர்கிட்ட ஆசையை கேட்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே மறுநாள் ஸ்கூலுக்கு வராங்கல்ல, அப்படியே பசங்க பண்ணக்கூடிய சேட்டைகள், அங்க எங்க இவங்க கும்பலா நிற்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ரூம்குள்ள வரா. கிளாஸ்ல அங்கங்க சேர், டேபிள் எல்லாருமே அவன் ஜாதி, இனம், அவனுக்கு சம்பந்தப்பட்ட கேங்லாம் உண்டு தெரியுமா, அதெல்லாம் கிறுக்கி எழுதி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மோசம்னு புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலுமே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நம்ம காட்டுவோம்னு சொல்லிட்டு அவருடைய பேரை போர்ட்ல எழுதி கொஞ்ச நேரத்திலே பெல் அடிக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்களான்னு பார்த்தா வரல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் எல்லாரும் வரானுங்க. அதுவும் பெருசா அப்படி ஒரு டீச்சர் வந்திருக்காங்களேன்னு எவனும் மதிக்கல. வாரானுங்க அவங்க கம்யூனிட்டி, அவங்க கூட்டம், அவங்க கும்பல், அந்த மாதிரி கும்பலா உட்காந்துருக்கிறானுங்க. அவங்க பாட்டுக்கு அரட்டடிச்சு பேசிட்டு இருக்கிறானுங்க. அதுல தான் ஏவா கூட இருக்கிற அவ காலில் தான் அந்த ட்ராக்கிங் டிவைஸ்லாம் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டுலாம் வரலாங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு சிறுவ சிறுத்த பள்ளிக்கு போயிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் தான் இவங்க கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. மற்றபடி இவங்களாவே வந்தது கிடையாது. அப்புறம் நான் தான் உங்களுடைய புது டீச்சர்னு சொல்லிட்டு அறிமுகமாகறா. யாரும் பெருசா கண்டுக்கல, அட்டண்டன்ஸ் எடுக்கிறா. வேண்டா வெறுப்பா தான் பிரசன்ட் சொல்றாங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் 3 இனம் சொல்லியிருந்தேன் தெரியுமா, 3 இனத்தை
எல்லாத்தையும் தாண்டி சைனீஸ், கொரியன், அப்புறம் நம்ம டீச்சர் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளை இனன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் அந்த மாதிரி பிரிவுலாம் அந்த பசங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கலாய்ச்சி கிண்டல் பண்ணிக்கிறது, கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்குள்ள சண்டை அப்படியே பிரச்சனையாக போயிடுது. இதுக்கப்புறம் பிரையன் சொல்லிட்டு ஒரு டீச்சர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வச்சு இப்படி தான் இவனுங்க அடிச்சுப்பானுங்க, சண்டை போடுவானுங்க, போக போக அப்படியே ஒவ்வொருத்தனா வராமலே போயிடுவான். என்ன சொல்றீங்க? ஆமா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி முதல் வாரத்துக்கு மட்டும் நிறைய பேர் வந்த மாதிரி தெரியும். அப்புறம் வர வர ஒவ்வொருத்தனா ஸ்கூலுக்கு வர மாதிரி கட்டடிச்சுட்டு போயிடுவானுங்க. படிக்க ஆர்வம் இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, 1-2 பேருன்ட்டு. அவங்களுக்கு மட்டும் நம்ம போர்டில் எழுதி போடணும், நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ தானே வந்திருக்கீங்க, போக போக உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்றப்போ, அப்போ நீங்களே இந்த ஒரு முயற்சி எடுத்து பசங்களை திருத்துறது, வழி நடத்துறது, இந்த பசங்களாவது திருந்துறதாவது அப்படின்னு தான் இந்த ஹெச்ஓடி அந்த பிரையன் சொல்லக்கூடிய டீச்சர் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மேல அலட்சியமா இருக்கிறாங்கன்ட்டு இவளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப துடிப்பா இருக்காங்க. மறுநாள் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா எவனுமே எங்க பாடத்தை கவனிக்கல. இதுல ஈவா வர பாத்தீங்கன்னா எனக்கு பாத்ரூம் போதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணியிருந்தானா, ஒரு பையனை தாக்குறதுக்காக அவருடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்க கேங்க உள்ள வந்து நுழைய விட்டுதா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பெரிய பிரச்சனை, சண்டை. கிளாஸ்ல இருக்கிறவங்களும் என்னடா சண்டைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா மொத்த கலவரமாயிருது. ஒருத்தனுக்கு ஒருத்தங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, ஒரு இன பிரச்சனையா போயிருது. இதுல ஈவா ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறா. ஈவாவுடைய பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கருப்பா ஒருத்தன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனை போட்டு அடிக்கிறான். ஒருத்தன் இடுப்புல சொருகி வச்சிருக்கிற கன்னு வர எடுக்கிற அளவுக்கு போறான். என்னடா கன்னுலாம் கொண்டு வரீங்க ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு இவ பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு அங்கிருந்து ஓடிட்டான். ஈவாவுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடிக்க வந்திருப்பான். கடைசியில அடிக்க வந்தவன் கும்பல் கட்டி அவன் சிக்கிருந்தான். சோ ஈவாவுடைய பாய் ஃப்ரெண்டை போட்டு அவங்க துவம்சம் பண்ணிருந்தானுங்க. இந்த பிரச்சனை பெருசாகி நியூஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு வீட்டுக்கு பதறி வராரு. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி கண்கலங்கி போயிருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்கிறப்போ, நான் நினைக்கிற மாதிரி கிடையாது, எல்லாரும் மோசமான பசங்களா இருக்கிறாங்க, அதான் சொல்றேன் இந்த ஸ்கூல் வேணான்னு சொன்னா இல்ல என்ன அவ்வளவு சீக்கிரமா விட்டு வர முடியாதுன்னு வேற இதுல வர பிடிவாதமா இருக்கிறா. கட் பண்ண நம்ம ஹீரோன் அப்பாவோட ஒரு டின்னர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்பாவை எதிர்த்து தான் ஸ்காட்டை திரும்ப செஞ்சுக்கிட்டா. அதனால அப்பாவுக்கு ஸ்காட்டை பெருசா பிடிக்காது. அவருக்கு ஒரு திமிரு, ஒரு கர்வம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ரொம்பவே ஏளனமா தான் ஸ்காட்டை வந்து பேசுவாரு. ஸ்காட் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். இதுல வர பொண்ணு ஒரு மோசமான ஸ்கூல்ல வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு சொல்றாருங்க, பாருமா கல்யாணத்துல தான் என் பேச்சை நீ கேட்கல, நீ பாக்குற வேலையாச்சு நான் சொல்றபடி கேளு. இந்த ஸ்கூல்ல தான் நீ போய் பாடம் எடுக்கணுமா, ஆசிரியரா நீ வேலை பார்க்கணுமா, வேற எந்த ஸ்கூலும் இல்லையா, அப்பாட சொல்லு, நான் உனக்கு நல்ல போஸ்டிங் நல்ல ஸ்கூல்ல வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா, அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்பப்ப சண்டை போடுறாங்க அவ்வளவுதான், அதை நான் பாத்துக்கிறேன். எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் படிக்கிற ஸ்கூல் தான் நான் விருப்பப்பட்டு அங்க போனது. பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் பிரச்சனை அதிகமா தான் இருக்கு, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, இருந்தாலும் அந்த ஏரியா எவ்வளவு மோசம் தெரியுமா, நீ அங்க வேலைக்கு போறதுனால நிதமும் நாங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க முடியுமா, வயிற்றுல நெருப்ப கட்ட முடியுமா, சொன்னா புரிஞ்சுக்கோன்னு சொன்னா அப்பா நான் பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவங்க சாதாரணமா அப்படி சொல்றாங்க. மறுநாள் கிளாஸ்ல வந்ததுமே என்ன பண்றானா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே இவனுக்கு கும்பலா அவனுங்க இனம் அவனுங்க ஜாதி பத்தி உட்காந்துட்டு இருக்கானுங்க, அதை ஃபர்ஸ்ட் கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி உட்கார சொல்றா, ஷஃபிள் பண்ணி கலந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றா. இந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பையனா பென்னு சொல்லிட்டு ஒருத்தன், இவன் வந்து ஒயிட் அமெரிக்கன் வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாக் அமெரிக்கன் இருக்கிறான் பாருங்க, அவன் பேர் ஜமால். அவனா வந்துட்டு எங்களால் அப்படி உட்கார முடியாது, நாங்க எப்படி தான் உட்காரோம் ரொம்ப திமுறா பேசுறான். இதை பாருப்பா சொல்றதை கேளு, உங்களுக்குள்ள பிரிவினை சண்டைக்கு காரணமே நீங்க ஒரு கம்யூனிட்டி, நாங்க ஒரு கேங்கு, நீங்க ஒரு கேங்குன்னு இருக்கிறதுனால தானே, சொல்றதை கேளு கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி உட்காருங்க அப்படின்னு சொன்னதுனால வேற வழியில டீச்சர் சொல்றதை வந்து கேட்டு ஆகணும்ட்டு எல்லாருமே கலந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்து வெறுப்பை காமிச்சு பிடிக்காதவங்களா இருப்பாங்க தெரியுமா, பக்கத்துல உட்கார்றப்போ அவ்வளவு வெறுப்பா இருக்கு, ஒரு மாதிரி முறைச்சுக்கிறாங்க. அதுலயும் ஈவாவும் சிண்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் விரோதி மாதிரி பாத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த கலவரத்துல சண்டெல்லாம் போட்டிருப்பாங்க, 2 பேருக்கும் ஒத்து வராது. ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த பிரைன் டீச்சர் சொன்ன மாதிரி 1 வாரம் 2 வாரம் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வரவு கம்மியாகுது, அதாவது அட்டெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போகுது. இதுல அப்பப்போ கேங் ஃபைட் வர, இதெல்லாம் சமாளிச்சு எப்படியோ போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல தான் சூப்பர் மார்க்கெட்ல வச்சு ஒரு பெரிய சம்பவம் நடந்து போயிருது. அதாவது நம்ம ஈவாவும் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் இன்னொருத்தன் சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கார்ல வந்திருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டையும் இன்னொருத்தனையும் கார்ல விட்டுட்டு நான் உள்ள போயிட்டு வரேன்னு கடைக்குள்ள வந்திருப்பா. அப்ப அந்த கடைக்குள்ள பார்த்தா இவளுக்கு பிடிக்காத சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்டும் அங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாம ஈவா பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத அந்த பிளாக் அமெரிக்கன் கூட அங்க தான் நின்றுட்டு இருப்பான். அதாவது இந்த பிளாக் அமெரிக்கனை அடிக்க வந்து தான் கடைசியில ஈவா மாட்டிருப்பான். பிளாக் அமெரிக்கன் கும்பல் இவனை போட்டு அடிச்சிருப்பாங்க. அதை பழி தீக்கிறதுக்காக தான் இவளை சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிடுற மாதிரி வந்திருப்பாங்க போல. சோ இது தெரியாம இவ உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பிளாக் அமெரிக்கன் வெண்டர் மிஷின்ல என்னத்தையோ போட்டு அது காசு வரலன்னு கடைக்காரங்க கிட்ட கத்திக்கிட்டு வெளியே வந்து நிப்பான். அப்ப சமயம் பார்த்து ஈவாவுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த பிளாக் அமெரிக்கன் நேரா கன்னை தூக்கி பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண அவன் குனிச்சிருவான். பாவம்
பாவம் பின்னால இருந்த சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்ட் மேல பட்டு அவன் ஸ்பாட் அவுட் ஆயிருவான். இவனுங்க அங்க இருந்து கார் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடுவானுங்க. சோ அந்த இடத்துல சம்பவத்தில் நின்னது யாருன்னு பார்த்தா அந்த பிளாக் அமெரிக்கன் தான். அவன் தான் சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்டை கொன்னுட்டான் அப்படின்ட்டு அவனை கைது பண்ணிட்டு போயிருவாங்க. இதுக்கு சாட்சி சொன்னது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். அவளுக்கு மட்டும் தான் தெரியும் சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்டை கொன்னது நம்ம ஆளு தான். ஆனா நம்ம இனத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த பிளாக் அமெரிக்கன் தான் அவனை கொன்னதுன்ட்டு பொய்யா சாட்சி சொல்லியிருப்பா. இது சிண்டிக்கே தெரியாது. எதுக்கு அப்படி சொன்னானா அவங்க அப்பா சின்ன வயசுல இதுதான் சொல்லுவாரு. நம்ம இனத்துல யாரும் ஒரு தப்பு பண்ணா கூட நம்ம இனத்துக்கு எதிராக நம்ம சாட்சி சொல்லக்கூடாது, நம்ம இனத்தை காப்பாத்தான் முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி தான் வளர்ந்திருப்பாரு. அப்பா சொன்னபடிதான் தன்னோட இனத்துக்காக இப்படியான ஒரு பொய் சாட்சி சொல்லியிருப்பா. இறந்து போனது ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால இது ஸ்கூல்ல ஒரு மிகப்பெரிய சம்பவமா வெடிச்சு போயிருது. பிரின்சிபல் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு வச்சுங்க பாருங்க, இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஈவாங்கிற ஒரு பொண்ணு தான் சாட்சி சொல்லியிருக்கிறா. ஸோ இதை பத்தி கிளாஸ்ல வச்சு யாருக்கையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், பேச வேண்டாம், இனிமே பிரச்சனை ஆகும்னு சொல்றாரு. இது ஈவா தான் சாட்சி சொன்னாலா அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு மட்டும் ஏதோ ஒரு டவுட் வருது. ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த கலவரத்தப்போ இவ தான் வெளியே போயிட்டு சில பசங்களை உள்ள கூப்பிட்டு வந்தது. ரொம்ப இனவெறி பிடிச்ச பொண்ணு, கால் ட்ராக்கிங் டிவைஸ்லாம் இருக்கு, இன்னொரு கம்யூனிட்டி பையன் தான் கொலை பண்ணான்ட்டு முன் வந்து சொல்றானா, அதுல என்னமோ சந்தேகம்ட்டு இவளுக்கு மட்டும் தான் டவுட்டா இருக்கு. இவன் பாத்தீங்கன்னா இவங்க பாட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க பாட்டு எழுதி போட்டு இருக்காங்க. ஈவா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிண்டி பொண்ணு முறைச்சு பாக்குறா. ஏன்னா இவ கொலையை நேர்ல பாக்கல, தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சுத்துது இவ கும்பலா இல்லைன்னா அந்த பிளாக் அமெரிக்கன் சொல்லிட்டு இவளுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. அதனால தான் இவ கூட சாட்சியும் சொல்லல. இதுல டிட்டோங்கிற பையன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சி அந்த டிராயிங் பேப்பரை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா பாஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா ஜமாலுங்கிற பையன் கிட்ட அந்த பேப்பர் வருது. அதை பார்த்ததுமே ரொம்ப சோகமா உடஞ்சு போயிருதான். நம்ம ஹீரோன் பாக்குறாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னன்னு பேப்பர் வாங்கி பார்த்தா பிளாக் அமெரிக்கனை ரொம்ப இழிவுபடுத்தும் விதமா தான் டிட்டோங்கிற பையன் அந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்கிறான். இதை பார்த்துட்டு யூதர்கள் இப்படிதான் ஆரம்பத்துல இழிவுபடுத்தும் விதமா டிராயிங்கை வரைஞ்சாங்க. மக்கள் கிட்ட அவங்கள பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு போனாங்க. இதுதான் ஹாலோகாஸ்டுக்கு காரணமா இருந்துச்சு. ஹாலோகாஸ்ட்னா தெரியும், ஹிட்லருடைய அந்த யூதர்கள் இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு இனம் மேல நீங்க வெறுப்பை காட்டுறதுனால தான் சண்டை, போர்க்களம், பிரச்சனை. ஏன் நேத்து கூட சூப்பர் மார்க்கெட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கார்ல வந்து யார் ஷூட் பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியல, ஆனா இப்போ ஒருத்தனை கைது பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றப்போ டக்குன்னு ஈவா கொதிச்சிருதா, உங்களுக்கு இங்க என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியுமா, ஏதோ வந்தோம் பாடம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திருத்த பாக்குறீங்களா? இந்த பாடம் எடுக்கிறதுனால இங்க இருக்கிற யாரையும் நீங்க திருத்த போறது கிடையாது, இங்க நடக்கிற கொடுமைகளை நீங்க தடுக்க போறது கிடையாது. எவ்வளவு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் உங்க இனமே எங்களை எத்தனை பேர் கொடுமைப்படுத்திருக்காங்க, எத்தனை ஒயிட் அமெரிக்கன் பண்ணாத குற்றத்துக்கு கைது பண்ணிருக்காங்க, எங்க அப்பா அப்படித்தான் கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க, எத்தனை பேரை ஷூட் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி உடஞ்சு பேசுறா. இவ்வளவு மாதிரி பாதிக்கப்பட்ட மார்க்கஸ்ங்கிற ஒரு பையனும் அப்படிதான் சொல்றான். ஒரு விஷயம் மட்டும் தான் புரியுது, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரிவிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த தாக்கம் தான் இளைஞர்கள் மத்தியில இனவெறுப்பும் பகையும் ஏற்பட்டிருக்கு. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சொல்லிட்டு இவளால புரிஞ்சுக்க முடியுது. சோ முந்தைய தலைமுறை இந்த மாணவர்கள் கிட்ட நஞ்ச விதைச்சிருக்காங்க. சோ அதுல மார்க்கஸ் சொல்றான், எங்க இனத்துக்காரனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நாங்க முன்னால போய் நிப்போம், சண்டை போடுவோம், கலவரம் பண்ணுவோம், போராடுவோம், குரல் கொடுப்போம். ஏன் செத்து போனா கூட அது என் இனத்துக்கு தான் கௌரவம் அப்படின்னு சொல்றப்போ, உன் இனத்துக்காக நீ செத்து போவியா? செத்து போனா என்ன ஆகும் தெரியுமா? உன்னை பெருசா பேசுவாங்களா, செலவைப்பாங்களா? புதைக்கிற அந்த ஒரு நாள் வரைக்கும் தான் உன்னை பத்தி பேசுவானுங்க. புதைச்சதுக்கு அப்புறம் போடா அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சமூகம் உங்ககிட்ட நஞ்சு விதைச்சிருக்காங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, வழி நடத்துறதுக்கு இங்க யாருமே இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. இவ்வளவு இனவெறியில் இருக்கக்கூடிய நீங்க உங்க அப்பா கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ நான் அப்படி சண்டை போட போறேன், போராட்டம் பண்ண போறேன், ஒருத்தனை கொலை பண்ண போறேன், சாக போறேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? கொஞ்சம் உங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை தான் கடத்தி கொண்டு போகணுமான்ட்டு திங்க் பண்ணுங்க. மாற்றம்ங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேச இந்த பசங்களுக்கு ஏதோ புத்திமதி வந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. அதுல அந்த டிட்டோங்கிற பையன் வந்துட்டு, நீங்க ஹாலோகாஸ்ட்னு சொன்னீங்கல்ல, அது என்ன அப்படின்னு கேட்பானா. அப்ப யாருக்குமே ஹாலோகாஸ்ட்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்க, யாருக்குமே தெரியாது, எல்லாரும் கை தூக்குறாங்க. அதுல பென்னுங்கிற பையனுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்றான். அந்த சமயத்துல பெல் அடிக்குது, பசங்களாம் போறாங்க. சோ இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியா திருத்த முடியும். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு மட்டும் தான் இந்த பாதிப்புகள், நமக்கு மட்டும் தான், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுமைகள் நடக்குது நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்துல எத்தனை பேர் இவங்கள விட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ராசிசமா இருக்கட்டும், இனப்படுகொலையா இருக்கட்டும், முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அடுத்த தலைமுறையே வேறு விதமா நல்ல விதமா கொண்டு போயிருக்காங்க. சோ அப்படி சம்பந்தப்பட்ட ஒரு புக் ஒன்று இருக்கு, லைப்ரரியில வந்து எடுத்து இந்த புக்கை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தா கண்டிப்பா நம்ம மட்டும் இந்த உலகத்துல நம்ம இனம் மட்டும் தான் கஷ்டப்படல, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதுல இருந்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இந்த புக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு புக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை ஆர்டர் பண்ண
முடியுமான்னு கேட்டா, இந்த ஹெச்ஓடி பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவன் என்ன சொல்றான்னா, அப்படிலாம் வந்து ஒரு கிளாஸ்க்கே நான் வந்து புக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. அண்ட் பசங்களுக்கு கொடுத்தாலும் வேஸ்ட் ஆஃப் டைம். இத படிக்க மாட்டாங்க, கிழிச்சிருவானுங்க. அப்படி படிச்சாலும் ஏதோ புத்தி ஞானம் வந்து திருந்திருவானுங்களா அப்படின்னு சொன்னா, நான் திருந்துறதுக்காக இதை சொல்லல. ஒரு ஆறுதலா இருக்கும். நாம மட்டும் தான் இந்த உலகத்துல கொடுமைகள் அனுபவிக்கல. நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க, மீண்டு வந்திருக்கிறாங்க. யுத்தம், போராட்டம் அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஹெச்ஓடி என்ன சொல்றான்னா, என்னால முடியாதுமா, அவளை புக்ஸ்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ண முடியாது. சரி ஓகே, நான் பிரின்சிபல் இல்லைனா இந்த கல்வி நிறுவன தலைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொன்னா, பொசுக்குன்னு இவளுக்கு கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, நீங்க சாதாரண ஒரு டீச்சர், என்ன விஷயம் இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும். நான் இங்க இருந்து பிரின்சிபல் கிட்ட சொல்லுவேன். பிரின்சிபல் நினைச்சாதான் நிறுவன தலைவர் வரைக்கும் போவாங்க. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு பசங்க மேல ரொம்ப ஆக்குறனா சொந்த செலவுல நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ, அவ்வளவு பணம் இவளால ஏற்பாடு பண்ண முடியாது. ஐ மீன் கேட்டா கணவரோ அப்பாவோ கொடுக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த பிரையன் சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருக்கிறான்னு தெரியுமா, அவன் பிரின்சிபலுக்கு ஒரு நிகரானவன் தான். அவங்கள சொல்லியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கலான்னு பார்த்தா அவனுமே ஏளனமா சிரிக்கிறான். புதுசா வந்திருக்கிறோம், ஏதாச்சும் புரட்சிகரமா பண்ண தோணும். ஆனா வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க போட்டு நீங்க எஃபோர்ட் எடுக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்க இருந்து வந்துருதா. இவன் மறுநாள் கிளாஸ்க்கு வந்ததுமே கிளாஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு பசங்களா ஒரு சின்ன கேம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேம்னா, நான் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்பேன், ஆமா நான் இந்த கோடு பக்கமா நீங்க வரணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வெறுப்ப காமிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கிறானுங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனுடைய சாங்ல இந்த சாங் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு ஒரு சாங் சொல்ல, ஓகே எனக்கு பிடிக்கும்ட்டு எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் யாருக்கு பிடிக்கும்னு கேட்க அந்த படம் பிடிக்கும்னு வந்து நிக்கிறாங்க. அப்படி ஜாலியாவே கொண்டு போயிட்டு இருக்கிறா. அப்புறம் அப்படியே சீரியஸா போகுது. இது வரைக்கும் துப்பாக்கி சூட்டால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல எல்லாருடைய மூஞ்சி மாறி போயிட்டு கோட்டுக்கு பக்கத்துல வந்து எல்லாருமே நிக்கிறாங்க. இது வரைக்கும் ஏற்பட்ட கலவரத்துல யார் குடும்பத்திலேயாச்சும் இழப்பு ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருடைய நண்பர்களையாச்சும் கலவரத்துல இழந்திருக்கிறீங்களான்னு கேட்டா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. உங்க குடும்பத்துல யாராச்சும் ஜெயில இருக்கிறாங்களான்னு கேட்கிறப்போ மொத்தமா வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே மூஞ்ச பாத்துக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம குடும்பம் தான் பாதிக்கப்பட்டது, நம்மளோட இனம் தான் பாதிக்கப்படுதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த ஒட்டுமொத்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா இனத்தவங்களும் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் மற்றவங்களும் நம்மள மாதிரி பகையும் வெறுப்பையும் காமிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இதுல சிண்டி பாவம் ஏதோ அகதிகள் முகாம்லாம் இருந்து கஷ்டப்பட்டாலாம். அவ வாழ்க்கையை பத்தி சொல்றப்போ அவளை நினைச்சு ஈவாவே அனுதாபப்படுறா. ஸோ மாத்தி மாத்தி வெறுப்பை காமிச்சுக்கிட்டவங்களாம் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்கன்ட்டு அனுதாபப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்ட மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு நோட் இருக்கும், யாருக்காச்சும் விருப்பம்னா வந்து எடுத்து அவங்க லைஃப்ல நடந்த பாஸ்டோ பிரசன்டோ ஃபியூச்சரோ பத்தி நீங்க எழுதலாம், எதுவா இருந்தாலும் எழுதலாம், உங்க மனசுல படத்தை எழுதலாம். எழுதின விஷயத்தை யாருமே படிக்க கூடாதுன்னா இந்த லாக்கர் ரூம்ல வைக்கலாம், யாருமே தொட மாட்டாங்க. ஒருவேளை நான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லாக்கர் ரூம்ல வைங்க, உங்க அனுமதியோட நான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே தயங்குறாங்க. அதுல பிராண்டிங்கிற ஒரு பொண்ணு தான் போயிட்டு வாங்குறா. ஆனா ஈவா மட்டும் தயக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பத்தி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றா. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி பசங்களாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை மறந்து மற்றவங்களை நினைச்சு அனுதாபப்பட்டாங்க தெரியுமா. அந்த மூமெண்ட்டை பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. இல்ல ஈவா மட்டும் தான் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறா. போக போக அவளையும் மாத்திரலாம் போல அப்படின்னு கணவர்கிட்ட இதை பத்தி சொல்ல அவன் பெருசா கேட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவனுக்கு இவ வேலைக்கு போறதுல இருந்து முன்ன மாதிரி நெருக்கம் இல்லையன்னு தான் அவன் வருத்தப்படுறான் போல. இவன் மறுநாள் இவங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங். பக்கத்துல இந்த பிரைன் கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போறாங்க. ஆனா இவ கிளாஸ்ல ஒருத்தவங்க கூட வரவே இல்லை. ரொம்ப எம்டியா இருக்கு. சரி அப்படின்ட்டு பாக்குறப்போ அந்த லாக்கர் ரூம்ல அவங்க மனசுல படத்தை எழுதுங்கன்னு சொல்லியிருந்தா தெரியுமா. அப்போ இவ படிக்கிறதுக்காக யாராச்சும் வச்சிருக்காங்களான்னு பார்த்தா ஒட்டுமொத்த கிளாஸுமே எழுதி இவ படிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அவருக்கு இதை பார்த்ததுமே சந்தோஷம் தாங்க முடியல. எடுத்து ஒன்னொன்னா படிக்கிறா. அதுல பிராண்டிங்கிற பொண்ணு இருக்கிறா பாருங்க. அவ சின்ன வயசா இருக்கிறப்போ அவங்க அம்மாவை வன்முறையில் ஈடுபட்டவங்க அடிச்சு இழுத்துட்டு போனது. அப்புறம் ஒயிட் அமெரிக்கன் ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு அழகா எப்போதுமே சிரிச்ச முகமா இருப்பா. என்னுடைய சிரிப்புக்கு பின்னால சைல்ட்ஹுட்ல நிறைய அபியூஸ் ஏற்பட்டிருக்கு. ட்ரக் அடிக்டால எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சது வச்சதுன்னு சொல்லிட்டு அவ வேதனைகளை எழுதி வச்சிருக்கிறா. அப்புறம் மார்க்கஸ் பாத்தீங்கன்னா கலவரத்தில் ஈடுபட்ட ஒரு துப்பாக்கியை அவனும் அவனுடைய நண்பனும் சின்ன வயசா இருக்கும்போது எடுத்து வந்து அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ அவனுடைய ஃப்ரெண்ட் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டான் போல. இவன் தான் கொலை பண்ணிட்டான்ட்டு ஜெயில அடைச்சிட்டாங்க போல. இதனால பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மா இவங்கிட்ட பேசுறதே கிடையாது. இப்போ வரைக்குமே பேசுறது கிடையாது. தன்னுடைய அம்மா தங்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் பேச மாட்டாங்களான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஆண்டன் சொல்லிட்டு ஒரு பையன், அவனுடைய அப்பாவும் இந்த மாதிரி தான் இனவெறியில ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, இவனாச்சும் ஒழுங்கா இருக்கணும்ல. அப்படியே அப்பா மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க அம்மா இவங்கிட்ட வந்து பேசுறது கிடையாதான். மார்க்கஸ் மாதிரி தான் இவனுக்குமே என்னுடைய அம்மா பேச்சுவார்த்தை கிடையாது. அப்புறம் ஒருத்தன் எப்போதுமே துப்பாக்கி இடுப்புல வச்சிருப்பான் தெரியுமா. அவனும் இங்க நடக்கக்கூடிய கலவரங்கள்லாம் பார்த்து ஒரு தற்காப்புக்காக அந்த கண்ணை இடுப்புல வச்சிருக்கிறானா. இந்த சண்டை பிரச்சனை இதெல்லாமே இல்லாம அந்த கண்ணை எடுத்து கீழே இறக்கி வச்சு பிரச்சனையே இல்லாத ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வேதனையை எழுதி வச்சிருக்கிறான். அப்புறம் ஜமாலும் பாத்தீங்கன்னா கலவரத்தால பாதிக்கப்பட்ட விஷயங்கள், ஏன் நம்ம ஏவா கூட பாத்தீங்கன்னா அவ சின்ன வயசுல இருந்து அனுபவிச்ச குடும்பங்கள்லாம் ரொம்ப வேதனையா இந்த மாதிரி குடும்பத்தாலையும் சமூகத்தாலையும் பாதிக்கப்பட்ட இந்த மாணவர்களுடைய குறிப்புகளை வாசிச்சு முடிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா விடிஞ்சே போயிடுது. அப்பா வந்துட்டு வேதனையா சொல்றப்பா ஒவ்வொரு பசங்களும்
பசங்களும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் காரணம். நல்ல முறையில் அவங்களை வழி நடத்தணும், ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தா என்னுடைய பள்ளி நிர்வாகமே எனக்கு உடந்தையா இல்லையே, சப்போர்ட்டா இல்லையே. நான் என்ன பண்றதுன்னு சொல்றப்போங்க பாரு, கல்வி கற்றுக் கொடுக்கறது தான் உன்னுடைய வேலை, முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடு, மற்றவங்களை திருத்துறது உன்னுடைய வேலை கிடையாதுன்னு சொல்றப்போ, இல்லப்பா நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், பசங்களை திருத்துறதுக்கு கை கட்டுற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு, நான் ஒன்று பெருசாக தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறான்னா, இப்போ மறுநாளே தன்னுடைய கணவர்கிட்ட நான் பார்ட் டைமா ஜாபுக்கு போக போறேன்னு சொல்றா. என்ன உனக்கு பைத்தியமா, ஆல்ரெடி இந்த வேலையால தான் நம்ம 2 பேருமே பேசிக்க கூட டைம் கிடைக்காம போகுது. இல்லப்பா பசங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், ஆனால் அவனுக்கு தேவையானது ஏதாச்சும் என்னுடைய கை காசுல நான் வந்து பண்ணணும், அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றா. ஸோ ஸ்கூல் போக பகுதி நேரம் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை வச்சு பசங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புக் வாங்கி கொடுக்குறா. அது என்ன புக்குனா டைரி ஆஃப் யங்கல்னு சொல்லிட்டு ஆனி ஃப்ராங்குங்கிற 13 வயசு சின்ன பொண்ணு ஹிட்லருடைய அந்த இன அழிப்புல போராடினா உண்மை கதை, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வரலாறு பத்தின புக்கு தான் அது. அது வந்து பாத்தீங்கன்னா இனவெறிங்கிறது எவ்வளவு கொடூரமானது, போர் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது, மனித நேயம் தான் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு புக்கு போல. இதை மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க பள்ளி நிறுவன தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி பசங்களுக்கு நான் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஹெச்ஓடி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாங்க, எதுவும் பிரச்சனை வந்தா நீங்க தான் அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும், நான் பசங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட சொந்த செலவுல தான் அதுவும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் சார். கூடவே கல்வியும் தவிர்த்து அவங்களுக்கு மனித நேயத்தையும் ஒழுக்கத்தையும் நல்ல வழிமுறையும் கற்றுக் கொடுக்கும் விதமா அவங்கள ஒரு டூருக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறேன், நீங்க தான் அதுக்கு அனுமதி அளிக்கணும்னு சொல்றப்போ, மாணவர்களுக்கான நல்ல வழினா நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, மறுநாள் இந்த ஹெச்ஓடி வந்துட்டு கோவத்தில் கேட்குறா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும், அதுக்கப்புறம் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு தான் நிறுவன தலைவர்கிட்ட போகணும், ஆனால் நேரடியாக நீ போயிட்டு அவர்கிட்ட டூருக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கிற, என்ன தைரியம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ராசிசம் தான், இவங்க வந்து ஒயிட் அமெரிக்கன், அதனால இந்த இன மக்களுக்குலாம் நம்ம முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, அவங்க அப்படியே விட்டுருன்னு சொல்லி தான் இவங்களாம் நினைக்கிறாங்க. இவங்க கூட ஹில மேடம் சொல்லிட்டு எடுத்து சொல்லலான்னு பார்த்தா கூட மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு கோவப்பட்டு போகுது அந்த அம்மா. அப்புறம் டூருக்கு போறேன்னு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹூடி போட்டுட்டே பிளாக் அமெரிக்கன் இருப்பான், அவன் பேர் ஆண்ட்ரே, அவனுக்கு கூப்பிடுறதுக்காக நம்ம ஹீரோன் அவங்க அப்பா அப்புறம் பிராண்டி இவங்க 3 பேருமே கார்ல வராங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஆரோ கொலார்ல நான் போய் அவனை உள்ள கூப்பிட்டு வரேன்ட்டு அந்த காலனிக்குள்ள போகிறப்போ அப்பா தருகிறாரு, இது மோசமான ஏரியா, நீ போய் உள்ள உட்காரு, நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்ல அவதான் ஆண்ட்ரே காட்டுறாங்க. அவனுடைய அம்மா அவன்கிட்ட பேசுறதே கிடையாது, ஏன்னா அவங்க அப்பாவும் இந்த மாதிரி தான் போராட்டம் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலா ஒரு ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு, இறந்து போயிட்டாரு. அவங்க அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருப்பான், அண்ணனே மாதிரி தம்பி இருக்கிறான்னு சொல்லி தான் அவங்க அம்மாவும் பேசுறது கிடையாது. அப்படி அங்கிருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் விற்கிறதுக்காக ஒருத்தன் கூப்பிடுறான், என்னால முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து நிக்கிறாங்க, எப்பா நீ தான் ஆண்ட்ரூவான்னு கேட்டதும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்ல வந்து ஏறி கூப்பிட்டு போறாங்க. நேரா வந்ததுமே ஒரு மியூசியம் தான். ஸோ இந்த மியூசியம்ல வந்து பாத்தீங்கன்னா யூதர்களை எப்படி ஹிட்லர் கொடுமையா கொன்னாரு, எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு கொடூரமான படுகொலை நடந்ததுலாம் தெரிஞ்சுக்க, கூடவே பாத்தீங்கன்னா அந்த போர்க்காலத்துல தப்பிச்ச உண்மையான யூதர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. அந்த சம்பவத்துல இருந்து எப்படி தப்பிச்சாங்க, என்னென்ன கொடுமைகள் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எப்படி மீண்டாங்க, மனித நேயம் தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், யுத்தம் போராட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க நிம்மதி தேடி வந்த கதையெல்லாம் சொல்ல சொல்ல அவங்களுடைய மனசு அப்படியே உருகி மாறி போகுது. ஆல்ரெடி ஹீரோன் கொடுத்த அந்த புக்ஸோடைய தாக்கமும் இந்த ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து டோட்டலா எல்லாத்தையுமே மாத்திருது. ஏவா பார்த்தீங்கன்னா ஹீரோன் கொடுத்த அந்த புக்கை எடுத்துட்டு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வரா. ஆமா, சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்ட் கொலை சம்பவத்துல இவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. அவனை இந்த புக்கை கொடுத்து இந்த புக்கை ரீட் பண்ணி பாரு, ஏதோ ஆறுதலா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை தொடங்கலாமா படிக்கலாமான்னு தோணுது, நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியான்னு சொல்றப்போ இந்த டீச்சர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசு மாற பாக்குறியா, நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் உனக்கு தெரியாதா, நம்ம இனம் தான் முக்கியம், நம்ம இன மக்கள் தான் முக்கியம், கண்ட புக்கை படிச்சுட்டு உன் மனசை மாத்திக்காத அப்படின்னு இப்படி சொல்றான். ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது. எப்போதுமே இடுப்புல கண்ணை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அந்த புக்கையும் அந்த ட்ரிப்பையும் முடிச்ச கையோட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கன்னை டிஸ்மெண்டல் பண்ணி அங்கே இங்கேயுமா சாக்கடையில போட்டு இனிமேல் இப்படிப்பட்ட ஆயுதங்களை எடுக்கவே கூடாதுன்ட்டு ஒரு முடிவு பண்றான். எப்போதுமே இனம் தான் முக்கியம், இனத்துக்காக உயிரை விடுவேன்னு சொல்லக்கூடிய மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா முற்றிலுமா ஒரு புதிய மாணவனா மாறி இப்போ படிப்பு மேல நல்லபடியா கவனம் செலுத்துறான். இவன் போர்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சு சம்மர் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயருக்குள்ள மாணவர்கள் வராங்க. ஸோ மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமா வரவேற்கும் விதமா இந்த வருஷத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தப்பை நீங்க என்னத்தை மாத்திக்க போறீங்க, இது வரைக்கும் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதை முன்னால வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து சொல்லிட்டு போறாங்க. நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், மார்க்ஸ் கூட வரான், இந்த மாதிரி எங்க அம்மாவுக்காக கிராஜுவேஷன் நல்லபடியா முடிக்கணும், என்னுடைய தவறுகள் நிறையவே நான் திருத்திட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி சொல்றாங்க. அப்புறம் ஒரே ஒரு பையன் ஒரு நிமிஷம் நான் பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொண்டு வந்து பேசுறான். யாரா இவன் அப்படின்னு பாக்குறாங்க. பெருசா அந்த கிளாஸ்ல யாருக்குமே தெரியாது, இன்டராக்ட் பண்ண மாட்டான், பட்ல சைலண்டா இருப்பான் போல. அந்த பேப்பர்ல இருக்கிறத வாசிக்கிறான். ரொம்பவே கஷ்டமாயிருது. ஆக்சுவலா இந்த கோடை விடுமுறையில எங்க வீட்டுல ஏற்பட்ட வறுமையால வீட்டை இழந்து போயிட்டானா. மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து நான் மார்க் எடுத்து படிச்சு என்ன ஆக போகுது, என்னுடைய நிலைமை தான் மாற போகுதா அப்படின்னு நினைச்சு ஒரு கவலையில தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தானா. கிழிஞ்ச பேக், அவனுடைய பழைய ஷர்ட் பேண்ட் போட்டு வந்தானா. எப்படினாலுமே பசங்க கலாய்ப்பாங்க, நம்ம சைலண்டா இருக்கும்னு நினைச்சு வந்தானா. ஆனா இந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்க என்ன யாருமே கலாய்க்கல. கூடுதலா 2 பேர் வந்துட்டு என்ன அன்பா வரவேற்றாங்க. இதுக்கு காரணமே ஏரின் டீச்சர் தான். நான் அதிகமா பேச மாட்டேன், சும்மா சும்மா என்ன வந்துட்டு கலாய்ப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணமே நீங்க தான் டீச்சர். இப்பவும் என்னுடைய குடும்பம் வீடு இல்லாம நடுத்தெருவுல தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடம் எனக்கு ஒரு வீடா ஃபீல் ஆகுது. அது காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா எழுதி வச்சு கொண்டு வந்து பேசுறான் போல. மற்ற மாணவர்கள்லாம் அவனுக்காக அனுதாபப்பட்டு ஆறுதல் படுத்துறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டு ஆனந்த கண்ணீர் வராத குறை தான் ரொம்பவே நெகிழ்ச்சி ஆயிருந்தாங்க. இதுல பிரையான் கிளாஸ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவ பேர் விக்டோரியா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோன் மற்ற மாணவர்கள்கிட்ட ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்து அவங்க கிளாஸ் பிடிச்சி போயிட்டு நான் அவங்க கிளாஸ்க்கு மாறேன்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறா. அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் நம்ம ஹீரோனை பார்த்து வியந்து போறாங்க. அவங்க கிளாஸ்க்கு நம்ம போக முடியாதான்ட்டு ஆசைப்படுறாங்க. இதை பத்தி இந்த ஹெச்ஓடி பாத்தீங்கன்னா அந்த பிரையான் கிட்ட கான்ல சொல்றா, அவ என்னதான் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறா, எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருக்காங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல அந்த பிரைன் கூட கான்ல தான் சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல, விட்டா நம்ம தலைக்கு மேல ஏறிடுவா போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் கிளாஸை பிடிச்சி வாரான்னு சொல்லியிருக்கிறா இன்னொரு கிளாஸ்ல இருந்து அப்படிங்கிறத பத்தி கணவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றா. எப்போ பார்த்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலு, உன்னோட பார்ட் டைம் ஜாப் இதுவாகவே நம்ம பேசிட்டு இருக்கிறோமே தவிர நம்ம இல்லற வாழ்க்கை, நம்மளுடைய ஃபியூச்சர் பத்தி என்னைக்காச்சும் உட்காந்து பேசிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவா கூட ஆனி ஃப்ராங்கோடைய புக்கை வந்து மெல்ல மெல்ல படிக்க ஸ்டார்ட் பண்றா. ஒரு சீரீஸ் மாதிரி ரொம்ப ஆர்வமா போகுது. இவன் மட்டும் இல்லாம சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த புக்கை வந்து ரீட் பண்ணி முடிக்க போறாங்க போல. அப்பப்போ கிளாஸ்க்கு வரும்போது அந்த புக்ல ரீட் பண்ண சம்பவத்தை பத்தி ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி பண்ணாங்க, அந்த கேரக்டர் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்டுட்டே இருப்பா. நான் ஸ்பாயில் பண்ண விருப்பம், அந்த புக்கை முழுமையா எனக்கு படிச்சு முடின்னு சொல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏவா பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சு கடைசி எண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிருப்தி ஆயிருது. ஏன்னா அதில் ஆனி ஃப்ராங்க் வந்து இறந்து போறாங்க. எதுக்காக அவங்க இறந்து போறாங்க, அவங்க இறந்து போனா எங்களுக்கும் அந்த நிலைமை தானா, இந்த மாதிரி புக்கெல்லாம் கொடுத்து எதுக்கு எங்களை படிக்க சொல்றீங்கன்ட்டு கோபத்துல சொல்றா. அப்ப பக்கத்து இருக்கிற மார்க்கஸ் சொல்றான், ஆனி ஃப்ராங்க் இறந்து போயிட்டாங்க, ஆனா இந்த புக்கு மூலமா அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த புக்கை நம்ம ரீட் பண்றதுக்கு காரணமே வாழ்க்கையில நம்ம மட்டும் தான் கஷ்டப்படல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கிறா, அதை உணர்த்துறதுக்காக தான் இவங்க நம்மள இந்த புக்கை ரீட் பண்ண சொன்னது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாப்ல. ஸோ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த புக்கை ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த புக்கு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை திருத்தியாச்சு. அதோடு மட்டும் இல்லாம இந்த புக்ல உள்ள ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. அது வேற யாருமே கிடையாது, இந்த புக்கோடைய ஹீரோயினான ஆனி ஃப்ராங்கை ஒளிய வைக்கிறதுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு லேடி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க போல. அவங்க யூரோப் இருக்கிறாங்க, வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றப்போ அப்போ பசங்களாம் வந்துட்டு கலந்து பேசிக்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாலி முடுக்குல போயிட்டாங்க. இதை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. முன்னாலாம் ஒரு பேச்சு எடுத்தா நான் பெருசா நீ பெருசான்னு அடிச்சுப்பானுங்கல்ல, இப்போ அந்த புக்ல உள்ள கதாபாத்திரத்தை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க, அது போக ஒரு கான்சர்ட் நடத்துறாங்க. அதை வச்சு மொத்தமா ஒரு பணத்தை ஏற்பாடு பண்ணி ஃபைனலி அவங்க இங்க அமெரிக்காவுக்கே வர வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்கள பார்த்ததும் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். ஸோ இவங்க தான் ஹிட்லருடைய இந்த நாசி படை யூதர்களை வந்து கொல்ல துடிக்கிறப்போ தான் ஆனி ஃப்ராங்குக்கு அவங்க வீட்டில் தஞ்சம் கொடுத்துருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் அவங்க எப்படியோ இறந்து போனது. அப்போ இவங்க கூட டீனேஜ் வயசு தான். ஸோ அந்த நடந்த சம்பவத்தை பத்தி திருளா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படியே ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மார்க்கஸ் சொல்றான், நீங்க உங்களுடைய உயிரையும் துச்சம்னு நினைக்காம அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, நீங்க தான் சொல்லப்போனா என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்றப்போ நான் யாருக்கும் ஹீரோ இல்லப்பா, என் மனசுக்கு பட்டது, அதனால அந்த பொண்ணுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாருமே ஹீரோஸ் தான். உங்களை பத்தி உங்க டீச்சர் எல்லாமே லெட்டர் மூலமா எனக்கு சொன்னாங்க. இப்போ உங்களை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு ஆர்வமா இந்த புக்கை படிச்சு என்ன வர வைக்கிறதுக்காக நீங்க பண்ண ஈவென்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் ரொம்ப ஆர்வமா உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். ரொம்பவே சந்தோஷம், உங்க மாற்றத்தை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா பேசுறாங்க. அப்புறம் ஏவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே மாறி போயிட்டா, அது அம்மாவுக்கே நல்லாவே தெரியுது. ஸோ நாளைக்கு தான் பாய் ஃப்ரெண்டுக்கு சாதகமா வந்து சாட்சி சொல்லணும். ஆமா, இந்த மாதிரி பிளாக் அமெரிக்கன் தான் சிண்டியோடைய பாய் ஃப்ரெண்டை கொன்னா அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு தான் தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அதனால நீ என்ன போய் சாட்சி சொல்ல போற அப்படின்னு
வந்து அம்மா டவுட்டா கேட்குறாங்க. இவ ரொம்பவே குழப்பமா இருந்துகிட்டு இருக்கிறா. அங்க பாருமா, நம்ம மக்களுக்கு எதிரா நம்ம ஒருபோதும் சாட்சி சொல்லக்கூடாது. சின்ன வயசுல யோசிச்சு பாரு, அப்பா என்ன சொல்லுவாரு, அப்பாவை செய்யாத தப்புக்காக பிடிச்சி ஜெயில போட்டாங்க, நினைச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல மறுநாளே ஹியரிங். ஜட்ஜு கேட்குறாங்க, இந்த கொலையை பண்ணது யாரு, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறப்போ ஒரு மாதிரி குழப்பமா இருந்துட்டு இருக்கிறா. ஒரு நிமிஷம் கொலையை பண்ணாத அந்த அப்பாவி பிளாக் அமெரிக்கனை பார்க்குறான். அவனுடைய பாவப்பட்ட குடும்பத்தையும் பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இழந்து தவிக்கிற இந்த சிண்டி முகத்தையும் பார்த்தா அவளுக்கு பொய் சொல்ல மனசே வரல. ஸோ அதனால மட்டும் கிடையாது, இனிமேல் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய இவ இந்த இடத்துல எல்லாரும் முன்னாலையும் உண்மையே சொல்றா. அந்த கொலையை பண்ணது என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்ல இங்க இருக்கக்கூடிய அவருடைய இன மக்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக் ஆயிருந்தாங்க. ஸோ இதனால இவருடைய பாய் ஃப்ரெண்டை சிறையில் அடைக்கிறாங்க. ஆனா இவளை சும்மா விட்டுருவாங்களா? இவங்க இன மக்கள், அதாவது இவருடைய பாய் ஃப்ரெண்ட் கும்பலை பார்த்தீங்கன்னா அவளை துரத்தி பிடிச்சி கொன்ற அளவுக்கு கண்ணை தூக்கி வைக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்காக விடுறோம், அவர் நம்ம இனத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, பொழைச்சுப்போ அப்படின்ட்டு விட்டு போறாங்க. இதை பத்தி நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு சொல்ல ரொம்ப வருத்தப்படுறா. இனிமேல் எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு, இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆன்டி வீட்டு போய் நான் தங்க போறேன், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நீங்க டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டதும் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம சிண்டி அங்க இருந்து வரா. ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து ஓரம் ஒதுங்கி வந்துருந்தாங்க. சிண்டி போயிட்டு கோர்ட்ல உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஏவா அப்படின்னு சொல்ல அப்படி ரெண்டு பேருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பகை பிரச்சனை எல்லாம் போக்கி அவங்க நட்பை வளர்த்துக்க அப்படியே பேசிக்கிறாங்க. இதை தூரத்துல இருந்து பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அப்படியே மானிஜி சீன்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அவங்க பார்ட் டைம் ஜாபா ஹோட்டலுக்கு இந்த ரிசப்ஷனிஸ்டா வந்து போறதும் அண்ட் அதோட மட்டும் இல்லாம ட்ரெஸ் கடையில் வேலை பார்க்கறது, அப்பப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்பாவோட சேர்ந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் எல்லாருக்குமே பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறது, கிளாஸ்ல பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு அவங்களுக்கு பாட்டு போட்டி நடத்துறதுன்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னு, ஒரே குஷி தான். இந்த குஷி மூட்லேயே வீட்டில் தன்னுடைய கணவர்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லலான்ட்டு வந்தா ஸ்காட் பார்த்தீங்கன்னா அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு டிவோர்ஸ்க்காக இவகிட்ட கேட்டு நிற்கிறான். அவ்வளோதான் இவளுக்கு கண் கலங்கி போயிருது. அவனும் ஒரு மாதிரி அழுது போயிருந்தான். நானும் இந்த வாழ்க்கையில் பொருந்த ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இல்லை, எப்போதுமே உன்னுடைய பார்ட் டைம் ஜாப், அந்த பசங்க, ஸ்கூலு, இதை பற்றி உன்னோட எண்ணம் போய்கிட்டு இருக்கு, நான் உனக்கு தேவையில்ல, இந்த இல்லற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல நமக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு ஸ்காட் நானும் உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்ற மாதிரி பொருந்த ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல, எதுக்காக என்னை விட்டு போற, நீ தான் இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னா, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த ஆசிரியர் பண்ணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தியோ, அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சுமா, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவரு முடிவெடுத்து இவளை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேம்பி தேம்பி அழுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. கிளாஸ்ல அப்படி பாடம் எடுத்துட்டு இருக்கிறப்போ டிட்டோ இருக்கிறான்ல அவன் கேட்குறான், அடுத்த வருஷம் தேர்ட் இயர் நீங்க என் கிளாஸ்க்கு வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ தான் இவன் சொல்றான், நான் தேர்ட் இயர்க்குலாம் வரமாட்டேன்ப்பா, நான் இப்போ புது ஆசிரியருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கு மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல பசங்களுக்குலாம் ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க, நீங்களாத ஸ்கூலா, நீங்களாத கிளாஸா, அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க எப்படியாச்சும் பிரின்சிபல் கிட்ட பேசி எங்களுக்கு நீங்க தான் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா முடியாதுப்பா, கண்டிப்பா இதுக்கு மேலிடத்துல ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொல்றப்போ ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க தான் கேட்கணும், நீங்க இல்லாத வகுப்பே எங்களுக்கு கேள்விக்குறி ஆயிரும், எங்களுக்கு வரப்போற டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, உங்களுக்கு பாடம் எடுக்கிறது எங்களை புரிஞ்சுக்கிட்டு வழி நடத்துற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டதுனால இதை பத்தி நம்ம நிறுவன தலைவர் இருப்பார் தெரியுமா, அவர்கிட்ட வந்துட்டு பிரின்சிபல் அண்ட் பிரயன் அண்ட் கூடவே அந்த ஹெச்ஓடியும் வராங்க. ஹெச்ஓடிக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோன் மேல வன்மம் தானே, அதெல்லாம் எப்படி முடியும், சீனியர் டீச்சர்லாம் இருக்கிறாங்க, ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு 10-15 வருஷம் இங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து 1ஆம் ஆண்டுல இருந்து 4ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரின்சிபல் நம்ம ஹீரோனுக்கு சாதகமா என்ன சொல்றாப்லனா, இது வரைக்கும் வந்த டீச்சர்ல யாரையும் நான் இந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது, ஒட்டுமொத்த ஒரு கிளாஸையும் அவங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பசங்க கிட்ட நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், இன்னைக்கு அந்த பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல கிரேட் வாங்குறாங்க, ஒரு வகுப்பே ஒரு டீச்சர் அடுத்த வருஷம் எங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னா ஸோ பிரெயின் நீங்க ஒத்துழைச்சா கண்டிப்பா அவங்களால அடுத்த வருஷம் எடுக்க முடியும், நீங்க கொஞ்சம் தேர்ட் இயர்ல இருந்து 4th இயருக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த பிரெயினுக்கே நம்ம ஹீரோன் மேல செம்ம காண்டில் இருக்கிறான். ஸோ அதனால என்னால முடியாது சார், அவங்கள செகண்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இதை பத்தி பசங்க கிட்ட சொன்னா அவங்க முடியவே முடியாது, நீங்க தான் வரணும்னு சொல்றாங்க. பாருங்க நீங்க வந்து பெரிய பசங்களா ஆயிட்டீங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்க தன்மை உங்களுக்கு வேணும், வாழ்க்கையில உங்க கூட நான் கடைசி வரைக்கும் பயணிக்க முடியாது, இந்த 2 வருஷ அனுபவத்தை நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், டீச்சர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மட்டும் தான் எடுக்கிறாங்க, நம்மளை கண்காணிக்க மாட்டாங்க நினைச்சுக்கிறாதீங்க, நீங்க தேர்ட் இயர் போனாலும் 4th இயர் போனாலும் எல்லாரையும் நான் வந்து செக் பண்ணுவேன், நல்லா படிக்கிறீங்களா, என்ன உங்க நிலவரம் எல்லாத்தையுமே நோட்டம் போடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப செல்லமாவும் வான் பண்றாங்க. இவளை பிரிய போறது நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த இயர் முடியறதுக்கு முன்னால எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்தீங்கன்னா ஆனி ஃப்ராங்க் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் நீங்க ஒரு புக்கா ஒரு பிளாக்கா எழுதுங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி இந்த பசங்க பட்ட கஷ்டத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை கொடுமைகளையும் வந்து எழுத சொல்றா. இந்த சமயத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அண்ட் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். அப்பா சொல்றாரு, நான் என்னமோ இந்த வேலை உனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சோமா, ஆனா அவ்வளவு மோசமான பசங்க அவ்வளவு பேர் நீ திருத்திருக்கிற. அந்த ஆண்டுங்கிற பையனை கூப்பிட போறப்போ அந்த ஏரியா எவ்வளவு மோசமா இருந்துச்சு தெரியுமா? அப்படிப்பட்ட சமூகத்துல இருந்து வரக்கூடிய பசங்களையே நீ திருத்தி நல்லா படிக்க வச்சிருக்கிற, அவங்க வாழ்க்கையை உணர வச்சிருக்கிற. எதுக்கு நீ வருத்தப்படுற? ஒரு பக்கம் உன்னுடைய பிடிச்ச வாழ்க்கையை இழந்தாலும் நீ பெரிய சரித்திரமே உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா இந்த மாதிரி ஆறுதல் படுத்துறாரு. கட் பண்ணா இப்போ இந்த கல்வி உயிர் அதிகாரிகளா இருப்பாங்க தெரியுமா, அவங்க நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வச்சு, அதாவது கூடவே அந்த ஹெச்ஓடி இருக்கிறாங்க, நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வச்சு ஒரு பயங்கரமான டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோனை பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது நிறுவன தலைவருக்கே பெரிய தலைவி தான் இவங்க இந்த லேடி. ஸோ இந்த மாதிரி 2 வருஷம் தான் ஆச்சு இவங்க வந்து ஒரு பெரிய மாற்றமே கொண்டு வந்திருக்காங்க பசங்க மத்தியில. 3rd இயர் 4th இயர் அவங்களே அந்த பசங்களுக்கு பாடம் எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபலே மேல் அதிகாரியான இந்த லேடி வரைக்குமே கொண்டு சேர்த்திருக்கிறாரு போல. அவங்க நேர்ல வந்து பார்வையிட்டு அந்த ஹெச்ஓடி பிரெயின் அந்த டீச்சர்ஸ் முன்னால பாராட்டினது மட்டும் இல்லாம அவங்க விருப்பத்தையும் வந்து ஓகே பண்ணிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கு, ஏன்னா நம்ம டீச்சர் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அங்கிருந்து நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி சோகமா தான் வாரா. என்னாச்சு மேம், உள்ள என்ன சொன்னாங்க, என்ன போச்சு, அடுத்த வருஷமும் நீங்க எங்களுக்கு டீச்சரா வரலாமான்னு கேக்குறப்போ, இல்ல அடுத்த வருஷம் மட்டும் கிடையாது, 3rd இயர் 4th இயருக்கு நான் தான் அவங்களுக்கு டீச்சர் அப்படின்னு சொல்ல பசங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏவெல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி நன்றி சொல்றா. ஒரு டீச்சர் எனக்கு அடுத்த வருஷம் பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸே இப்படி கேட்குறாங்களாப்பா. அதுவும் படிக்கக்கூடிய பசங்கன்னா பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு மோசமான பசங்களா இருந்தாங்க, அவங்களை திருத்தி அவங்க நல்வழிப்படுத்தி அவங்க படிக்க வச்சு வாழ்க்கையை உணர வச்சு இவங்க இல்லாத வகுப்பே எங்களுக்கு வேணாம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு இந்த ஆசிரியங்கிற பணியில நம்ம ஹீரோன் உயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ மாணவர்கள்லாம் ரொம்ப கொண்டாட்டமா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் இந்த படம் முடிச்சு போகுது. கடைசியை பார்த்தீங்கன்னா உண்மையான எரின் அண்ட் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. சென்டர்ல நிற்கிறாங்கல்ல அவங்க தான் எரின் டீச்சர், வலது பக்கமா நிற்கிறவங்க தான் உண்மையான ஏவா போல. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேர் டீச்சரா இருக்கிறாங்க, சில பேர் நல்லா ஜாபுக்கு போயிருக்கிறாங்க, பலருமே பார்த்தீங்கன்னா சொசைட்டில நல்ல ஒரு அங்கீகாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த படம் கடைசியாக முடிச்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல்ல? ஸோ இந்த ஸ்டோரி பத்தின கமெண்டை கீழே சொல்லுங்க. இன்ஸ்டா ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், முடிஞ்சா போய் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.